ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ ஃபைனலி சபரிமலைக்கு அடுத்து நம்ம இன்னொரு ட்ரிப்பும் கிளம்பியாச்சு, பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்கோம். வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ஸோ வழக்கம் போல் அதே மாதிரி தான் 8 மணிக்கு ட்ரெயின். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறோம். ஸோ போகிற வழியில் நிறையா ஃபன் இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ட்ரெயினை மிஸ் பண்ணாமல் போயிட்டு நம்ம வந்து ட்ரெயினை பிடிக்கிறது தான் பெரிய டாஸ்க்கு. போகிற வழியில் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணிருக்கேன். குட் மார்னிங் கைஸ். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு இறங்கியாச்சு. இதுக்கு பிட்வீனில் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா கதை இருக்குது. என்ன கதை அப்படின்னா, நாங்கள் ஆர்ஐசியில் வந்து அப்புறம் டிடிக்கிட்ட வந்து செக் பண்ணி டிடிக்கிட்ட வந்து நம்ம வந்து ஸ்லீப்பர் கேட்டு அது கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு அதெல்லாம் கேட்குறதுக்கு. ஸோ பின்னாடியே பார்த்திங்கன்னா கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நம்ம கோழிக்கோடில் தான் இருக்கோம். ஸோ வெல்கம் டு கோபிநாத் வ்ளாக்ஸ். ஸோ அதான் நம்ம வந்து இறங்கியிருக்கோம். ஸோ இன்னும் சில கேஷ்லாம் எடுத்துகிட்டு நம்ம போக வேண்டிய ஸ்பாட்டுக்கு நம்ம போயிட்டு, பெருசாக பிளான் எங்கே இருக்குன்னு தெரில, போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்றதான் பெரிய பிளானு. போயிட்டு நான் ஃபர்தராக நான் என்னன்றதை நம்ம அஃபிஷியலி இன்ட்டு கோழிக்கோடு நம்ம வந்துவிட்டோம். ஸோ ட்ரெயினில் தான் வந்தோம். நம்ம ட்ரெயினில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 பிரச்சனை இருந்துச்சு. ரெண்டுமே என்னென்னா, மொதல் பிரச்சனை நம்மளுக்கு வந்து ஆர்ஐசி டிக்கெட்டில் இருந்து தான் நம்ம ஆர்ஐசி டிக்கெட்டில் தான் உட்காந்து வந்துட்டு இருந்தோம். 11 மணிக்கு மேலே தான் டிடி வந்தாங்க. டிடிக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து ரெண்டு ஆர்சி இருக்குது, எங்களுக்கு வந்து ஒரே ஒரு பெர்த்து மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டேன். ஆனால் வந்தவங்க ஃபுல்லாகவே வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இருந்தானுங்க. அதை தாண்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 மணிக்கெலாம் நான் வாங்கிட்டோம் பெர்த்து. நான் S9 கோச்சு, இவர் வந்து S6 கோச்சு. இவர் இங்கே விட்டுட்டு நான் ஜாலியாக போயிட்டேன். ஆனால் கம்பார்ட்மெண்ட்டு ஒரு மாதிரி வைப்பாக இருந்தானுங்க. ஒரு மாதிரி கோவா ட்ரிப்லாம் போனீங்களா இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி வைப்லேயே இருந்தானுங்க. ஆனால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காலைல ஒரு 7:30க்கு வந்து லேண்ட் ஆயாச்சு. இப்போ நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிட்டி பைக் கவர்மெண்ட் அப்படி இங்கே நிற்கிறோம் அப்படின்னா, நம்ம இங்கே தான் நம்ம பைக் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ ரெண்டல் பைக் எடுத்துகிட்டு அப்படி கோழிக்கோடு அப்படியே சுற்றிட்டு ஃபர்தராக நாங்கள் எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோன்றதை ஃபர்தராக வ்ளாக்ஸில் வரும். ஸ்டே டியூன் கைஸ். கோழிக்கோட்லேருந்து நம்ம கிளம்புறோம். ஏன்னா கோழிக்கோடில் வந்து சில பிளான்ஸ் வந்து நமக்கு வந்து சொதப்பிடுச்சு. ஸோ சொதப்பினதுனால நம்ம என்ன பண்ணோம்னா, பைக் வந்து எடுத்தாச்சு. ஸோ பைக் எடுத்துகிட்டு டுவர்ட்ஸ் நம்ம எங்கே போகிறோம்னா, வயநாடு போக போகிறோங்க. ஸோ வயநாடு வந்து அதான் பிளான் இப்போதைக்கு. ஸோ ஃபேமஸான பீஃப் கறி அது பரோட்டா அதை சாப்பிட்டுட்டு ஒரு கட்டன் சாயை குடிச்சிட்டு நம்ம அப்படியே பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து கரெக்டாக ஒரு 86 கிலோமீட்டர் இருக்குன்னா நம்ம வந்து பைக் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே போகிற வழியில் ஃபுல்லாகவே கிளைமேட் பார்த்திங்கன்னா வெயிலாக தான் இருக்குது. காலையிலேருந்து ஃபுல்லாகவே வெயில் தான். போகிற வழியில் ஏதாவது சீனரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக காட்டுறோம். ஸோ போக வேண்டிய தூரங்கள் இன்னும் இருக்குது. ஸோ போயிட்டே நம்ம நிறையா பேசுவோம், நிறைய வ்ளாக்ஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். மேலே போனால் என்ன நிலமன்னு எனக்கு தெரியல, போனால் தான் தெரியும். ஸோ ஹேர்பின் நம்ம 7ல் இருக்கோம் நம்ம. ஸோ நிறையா வந்து ஹேர்பின் பின்ஸ்லாம் நிறையா இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குது ஹேர்பின் தெரியலையா? சாரி கேஸ், எங்களுக்கே தெரில. நாங்களே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஹாய் கைஸ். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து டுவர்ட்ஸ் வயநாடு அந்த போகிற ரூட்டில் வந்துட்டு நம்ம வந்துவிட்டோம். கோழிக்கோட்லேருந்து ஒரு ஹோட்டலில் பார்த்துருப்பீங்க, சாப்பிட்டாச்சு. மார்னிங் சாப்பிட்டு கிளம்பியிருப்போம். இப்போ மணி பார்த்திங்கன்னா 12:30. ஸோ ஒரு ஸ்பாட்டில் நின்றுட்டு தான் நான் வந்து வ்ளாக் பண்ணுறேன். இது வந்து ஒரு சன் செட் வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று சொன்னாங்க. பட் அது அங்கே இருக்குது. பட் நம்ம அதை போகல அந்த பிளேஸுக்கு. அதை நான் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ வெயிலாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது வெயில். ஒரு மாதிரி ஹியூமிடிட்டியாக இருக்குது.
ஸோ ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ 12:30 இப்போ தான் ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சுற்றி அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே ஒரு மாதிரி காஞ்ச இலைகள் தான் இருக்குது. காஞ்ச இலைகள், மரங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே காட்டுறேன் பாருங்களேன். ஸோ நாங்கள் ஒன்று எதிர்பார்த்து வந்த கிளைமேட்டு அது மேலே போனால் அப்படி தான் இருக்குன்னு நான் நம்புகிறோம். ஸோ தெரியல இங்கே எப்படி இருக்க போகுதுன்னு எங்களுக்குமே தெரியல. நோ ஐடியா அபவுட் தட். போனால் தான் எங்களுக்குமே சில ஐடியாஸ்லாம் வரும். ஸோ இதுதான் நம்ம ரெண்டுக்கு எடுத்திருக்க பைக்கு ஹிமாலயன். ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து தொடர்ந்து பயணிப்போம். ஏன்னா ஃபில் பண்ணுற ஸ்பாட் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்றனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்றதுனால இங்கே நிப்பாட்டியிருக்கோம். தொடர்ந்து வேறு நல்ல ஸ்பாட்லாம் வரும். ஸோ மேலே போயிட்டு நாங்கள் எதிர்பார்க்குற கிளைமேட் வந்துடுச்சுன்னா ஐ ஆம் ரியலி ஹாப்பி. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். மேலே போயிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். See you guys. Welcome to வயநாடு. ஒரு வழியாக வந்தாச்சு. ஸோ we are enter into the வயநாடு guys. ஸோ நம்ம வந்து ஃபைனலாக வந்து இந்த இதுக்கு இடத்துக்கு வந்தாச்சு. இந்த ரெசார்ட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரெசார்ட்டோட பேர்? ராயல் வில்லா. ஆமாம். ஸோ ராயல் வில்லா. இங்கே வந்துட்டு நம்ம இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரூமை காட்டிக்கலாம் வாங்க. ஸோ ரூம் வைஸ் ஓகேங்க, குட். ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிறதுல ரூம் வைஸ் ஓகே. ஒரு நார்மல் மேட்டு, ஒரு சிங்கிள் பெட்டு, கீசரு, லைட்ஸு, ஃபேனு. ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். திஸ் ஒன், அது ஃபேன், லைட் இங்கே இல்லை. டீசெண்டாக தான் இருக்குது, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ நாட் பேட், ரீசனபுளாக தான் இருக்குது. நம்ம பால்கனியும் இதுவும் சுற்றி பார்த்தோம்னா ஸோ டைனிங் இருக்குது. ஸோ நம்ம வேணும்னா நம்ம வந்து டைனிங் சாப்பிட்டு வந்து இது பண்ணிக்கலாம். இதுதான் பால்கனி. கம்பேரிட்டிவ்லி பயங்கர வெயில் தான் இருக்குது. இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. பட் சென்னைக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா நைட்டுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நைட்டு பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கிளைமேட் ஓரளவுக்கு. ஸோ ஃபார் இப்போ நம்ம வந்துவிட்டோம். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி நம்ம வயநாடை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். இதுதான் இப்போதைக்கான நிலமை. ஸோ வி ஹேவ் டு டேக் சம் ரெஸ்ட். See you guys. ஸோ கைஸ், நான் வெளிலலாம் சுற்றிட்டு வந்துட்டோம். ஸோ வயநாடை வந்துட்டு நைட்டு ஈவினிங்கில் வந்துட்டு சுற்றுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம லேக்கு தான் போனோம். லேக் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து திருப்பி பேக் டு ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். சாப்பிட்டோம். நம்ம ஒரு 90s 80s சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். ஆனால் சாப்பிட முடியல. நான் சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் பயங்கர கூட்டம் வந்தது, சாப்பிட முடியல. அதனால் மந்தி ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மந்தி பிரியாணியும் பரோட்டா, இங்கே ஃபேமஸ் பீஃபு, அந்த கோகோனட் பீஃப் கறின்னு சொல்லிட்டு ஒன்று சாப்பிட்ணும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், அதாவது ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ மார்னிங் தான் நிறைய ஸ்பாட்ஸ் நம்ம போக வேண்டியது இருக்குது. ஸோ நிறையா ஸ்பாட் நாளைக்கு தான் பயங்கரமாக இருக்கும். நம்ம அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம். இதோட vlog-ஐ இன்றைக்கி நைட்டுக்கு நான் இங்கே முடிச்சுக்கிறேன். திருப்பி நாளைக்கு நான் vlog கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். கோபிநாத்.